தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. நமக்கு சொல்லப்படுகிறது, நீங்க எதுல விடுதலை? சத்தியத்தை அறிந்தீர்களானால். சத்தியம் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் அறிந்தீர்களானால் விடுதலை ஆவீர்கள். இயேசு கூட நிறைய காரியத்துல அவர் அறிந்தார் அப்படின்னு நிறைய போட்டிருக்கு. இதெல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? இந்த பூமியில இருக்கிறதே பிதாவாகிய திட்டத்தை அவர் பூர்மையா அறிந்திருந்தார். இப்போ பாருங்க, இது ஒண்ணு. அப்போ இயேசு ஒப்பு கொடுத்ததையும் நான் எங்க இருந்து வந்தேன் எங்க போவேன் என்பதையும் அறிந்திருந்தார். இன்னும் 12ல அதே பக்கத்துல தான் 12:50 அதே தான் மேல உள்ளது. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளே பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அதான் இயேசு சொல்றாரு, பிதாவுடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். என்ன சொல்றாரு? அந்த கட்டளை எல்லாம் என்னது? நித்திய ஜீவனா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? சொல்லுறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள என்ன செய்யும்? அந்த நித்திய ஜீவன் செயல்படும். அவர் அறிந்திருந்தபடி தான் நமக்கு என்ன செஞ்சாரு? சொன்னார். ஆமென். சரி, அடுத்த 14வது அதிகாரத்துல 4, 6, 14வது அதிகாரம். என்ன 14வது அதிகாரத்துல நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆமென். இயேசு தோமாலாம் சொல்ற எல்லா சீசன்லாம் சொல்லும் பொழுது தோமா சொல்றாரு, நீங்க உங்களை நாங்க அறியோமே, ஆண்டவரே நீ போகிறதை நாங்க எடுத்து அறியோமே, எப்படி நாங்க அறிவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த முதல் நீங்கள் என்னையும் அறிந்திருக்கிறீர்கள், என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே இப்போ இயேசுவை அறிந்து கொண்டால் யாரை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனால அப்போ நாம இயேசுவை அறிந்து கொண்டால் பிதாவை அறிந்து கொள்வோம். அடுத்த 17வது வசனம் பாருங்க. 17வது அதிகாரத்துல 3வது வசனம். 17வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரத்துல 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதே 7வது வசனம் படிங்க. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த 19வது அதிகாரத்தை வாங்க. 19வது அதிகாரத்துல 28, 30, 19வது அதிகாரம். அதன்பின் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு காண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அவர் எல்லாம் முடிந்தது, வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை சொல்லி எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அவர் ஒன்றே இன்னும் நிறைவேறணும். என்னது? அவருக்கு காணியை கலப்புக்கு சேர்ந்த காணியை குடிக்க கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. எல்லாமே நிறைவேற்ற ஒன்றே தான் நிறைவேறணும். என்ன நிறைவேறணும்? அந்த கசப்புல காணியை கொடுக்க வேண்டும். உடனே எல்லாம் நிறைவேற்றினு அறிந்து நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்றார். எதுக்காக? அதையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அந்த கசப்பு கலந்த காணியை கொடுத்தார்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அதையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் சொல்ற நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதுவும் நிறைவேற்றின உடனே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பாருங்க, அவருக்குள்ள திட்டத்தை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். நமக்கு இன்னைக்கு அப்போஸ்தலர் 1 பாருங்க, அதை படிச்சு முடிச்சுட்டு நம்ம தெளிவா படிக்கலாம். அப்போஸ்தலர் 1ல 7, 8. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. சீசரை பார்த்து சொல்றாரு, பிதாவும் வச்சிருக்கிற அந்த ஆதீனங்கள் எல்லாம் அந்த காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல.
ஏன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா, ஆமென். நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு, நீங்கள் அதை அவருடைய ரகசியத்தை அறிவது அரிதானதல்ல, அறிய முடியும். ஏனென்றால் பிதாவின் ரகசியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவரை உங்களுக்குள்ள நான் அனுப்புகிறேன். பிதாவின் ரகசியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவரை நான் என்ன செய்வேன், உங்களுக்குள்ள அனுப்புகிறபடினால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீர்கள் என்று நம்மளை பார்த்து சொன்னார். ஆமென். அப்போ நமக்கு சொல்றாரு, நீங்கள் சகல சத்தியத்திலும் அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் நம்மள சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம இந்த அறிகிறது எப்படி என்பதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில கொஞ்சம் நிறைய அந்த உணர்வுகளா வந்துட்டு இருந்தது. எப்படி ஆதியிலே அறிந்தார்கள். இன்றைக்கு நமக்கு வேதம் சொல்லுது, நம்ம ஆவில புது நம்ம பூரணப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம அவருடைய தன்மையில இந்த உலகத்துல அவர் இருக்கிறவனமாக உலகத்துல இருக்கிறோம்னு சொல்றாரு. அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறான்னு சொல்றாரு. அவர் உங்க பலனா இருக்கிறான்னு சொல்றது, ஞானமா இருக்கிறான்னு சொல்றாரு, உங்களை மீட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொல்லிட்டார். இத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், அப்ப உலகத்துல விடுதலை ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அவர் சொன்னதை அறிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். இந்த அறிவு எப்படி வந்துச்சு வரும் அப்படின்னு நம்ம ஆதியில இருந்து நம்ம பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். நீங்க உதாரணத்துக்கு ஆதாம் முதல்ல ஆதாம் ஏவாள் இருக்காங்க. இவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, பழுகி பெருகுங்கள். நீங்கள் இந்த பூமி என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள், பழுகி பெருகி கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லிட்டார். இவர்கள் அப்படி சொல்லும் பொழுது ஆதாமும் ஏவாளும் தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பழுகி பெருகுங்க அப்படிங்கிறார். பழுகி பெருகுங்கள்லாம் சொன்னாரே ஒழிய எப்படி கர்ப்பத்துல பற்பை இருக்கும், எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி குழந்தைய வளர்க்கணும் எதுவுமே தெரியாது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி மனுஷ வம்சமே இல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே என்ன செய்யல இல்ல. பேசுறதுனா எப்படின்னு தெரியாது, கணவன் மனைவினா எப்படின்னு தெரியாது, உறவுனா எப்படின்னு தெரியாது, அன்புனா எப்படின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. முதலாக அவர்கள் அறிய ஆரம்பிக்கிறார்கள். ஆதாம் ஏவாளை அறிந்தான். அதாவது ஒவ்வொரு அறிய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் பேசும்போது அவர்களுடைய சந்தோஷம், புதுசாக சந்தோஷம் வர ஆரம்பிக்கிறது. அப்படி மேல கால் கைகளை போட்டுக்குள்ள அவங்களுக்கு புதுதாக ஒரு சந்தோஷம் உணர்வு வருகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் அறிந்து 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 அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி அவர் சந்ததி உருவாக ஆரம்பிக்கிறது. இது ஒரு நாள்ல வந்தது இல்லை. நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ பழுகி பெருங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் அதற்கு வேண்டியதை ஆதாம் இடத்துல வைத்திருந்தார். அந்த காயினை வளர்க்கிறதுக்கு வேண்டிய அந்த அந்த சத்துக்களை ஏவாள்கிட்ட வைத்திருந்தார். ஆனால் அதை அவர்கள் தான் அறிந்து செய்தார்களே ஒழிய தேவன் அவர்களுக்கு சொல்லி இப்படி நீ செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க ஆவியில இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அதை நீங்க அப்படியே நீங்க, ஏன்னா அதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த வம்சத்துக்கும் இப்ப நம்ம புது வம்சம் அப்படித்தானே. இப்ப நம்ம என்ன வம்சம்? கிறிஸ்துவின் வம்சம், ஆவின் வம்சம். இந்த ஆவின் வம்சத்துல நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம ஆதியில நம்ம பழைய முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்த அறிந்தார்கள் அதை நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது இங்கேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அப்போ அவர்கள் அறிய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் உறவுகள் அப்படியே உறவுகள் உண்டாகும் பொழுது எப்படி அவங்களுக்கு நினைச்சது, கர்ப்பங்கள் உண்டாகுது. அவர்கள் குழந்தை எப்படி வரும் அவங்களுக்கு தெரியாது. குழந்தை எப்படி வரும் தெரியுமா? ஏன்னா பின்ன குழந்தை பெற்றது கிடையாது. வயிற்றுல ஏதோ பெருசா வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். இத்தனை மாதத்துல வரும் அவங்களுக்கு தெரியாது, வெளியே வரும்னு தெரியாது. ஆனால் என்ன செய்து வர ஆரம்பிக்கிறது. வர ஆரம்பித்த உடனே இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆனால் முதல்ல ஒரு குழந்தை வரும் பொழுது எதை கொடுக்கணும் அந்த தாய்க்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கா? ஏவாளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தாயினை எப்படி வளர்க்கணும் என்பது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எடுத்து பார்த்துருப்பாங்க. என்னடா புதுசா ஒரு சிருஷ்டி உருவாகி இருக்கிறது அப்படின்னு பாக்க, அது ஒரு சின்ன ஏதா இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க எடுத்து வச்சிருக்கும் பொழுது அவங்க மார்பிலே உணர்வுகள் உண்டாயிருக்கும், சுரப்பிகள் உண்டாயிருக்கும்.
என்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அதை அந்த உணர்வுகள் வந்து அதை அறிந்து தன் குழந்தைக்கு கொடுப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். முதல்ல கற்பத்தை உருவாவதற்கு ஆதாம் ஏவாள் அறிந்து கொண்டார்கள். காயினை வளர்ப்பதற்கு ஏவாள் அறிந்து கொண்டார். எதுவுமே தேவனிடம் பழகி பெருங்கள் தான் சொன்னார், இப்படிப்பட்டு சொல்லல, அப்படித்தானே? ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க, அறிந்து கொள்ள ஒரு சந்ததி வர ஆரம்பித்தது. புதிதாக இந்த பூமியில செஞ்சு சந்ததி வர ஆரம்பித்தது. ஆனா முன்கூட்டியே தேவன் என்ன சொன்னாரு, சந்ததி பெருகணும், ஆளுகை செய்யணும், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். இது ஒவ்வொன்றாக வருது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்க, இந்த மிருகங்களை பாருங்க, இந்த ஆடுகளோ மாடுகளோ நம்ம பார்க்கிறோம், அது பிறக்குது. பிறந்த உடனே அது வந்து இப்போ வீட்டுல உள்ளவங்க அதை பிடிச்சி தானே நினைச்சுவாங்க, கொடுத்துருவாங்க. இங்க மாடு பிறகு இதுல பிடிக்கிறவங்க பிடிச்சு விட்டுருவாங்க. காட்டுல பிறக்கிற மிருகங்களை நீங்க கவனிச்சு பாருங்க, அதுக்கு யாரு பிடிச்சு கொடுப்பா? இப்போ நீங்கள் தாய்மான் தகப்பன்மார்கள் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு குழந்தை பிறந்தா பால் கொடுக்கணும்னு தெரிஞ்சிட்டு, ஆனால் மிருகங்களுக்கு மிருகம் எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு ஆடோ மாடோ என்ன செய்ய முடியாது, எடுத்து கொடுக்க முடியாது. அப்ப அந்த கண்ணுக்குட்டி என்ன செய்யுது, அப்படியே நுகருது, நுகர்ந்து எலும்ப ஆரம்பிக்கிறது, எலும்பி ஒவ்வொன்றையா நுகர ஆரம்பிக்கிறது, அது அறிய ஆரம்பிக்கிறது. தன்னுடைய ஜீவனுக்கு இதுல இருக்குது என்பதை அது அறிய ஆரம்பிக்கிறது. கண்ணுக்குட்டி அறிய ஆரம்பிக்கிறது. அது அறிந்து கொள்வதற்கு பதில் பிறந்தவன் அப்படியே கிடந்துச்சு வைங்களேன், அது என்ன செய்யும், செத்து போகும். அப்படியே கிடக்குன்னு வைங்களேன், கண்ணுக்குட்டி எலும்பல ஏன்னா அதுக்கு தெரியல, எழுப்பி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம அப்படியே கிடக்குறாங்களா, அது பட்டியே கிடந்து செத்துதான் போகும். ஆனா தேவன் அது வளர்வதற்கு வேண்டியதை அந்த மாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த மாட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். அதை இந்த கண்ணுக்குட்டி அறிந்து கொள்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கண்ணுக்குட்டி அறிந்து கொள்ளும். அங்க இங்கேயும் எலும்புது, அது சில நேரம் இங்க மடி வந்துச்சுன்னா இங்க தடவை பார்ப்போம், இங்க முட்டிட்டு இருக்கோம், அதோட விடல, முட்டுனோட ஒட்டிட்டு இல்லையே அப்படின்னா விடுதா, விடல, மறுபடியும் சுத்தி 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 அதை கண்டுபிடித்துக் கொள்ளுது, அறிந்து கொள்ளுது. அதற்கு பிறகு சில நாள் பார்த்தா தானாகவே என்ன செய்யும், பொய்யை குடித்துக் கொள்ளும், அதற்கு வேண்டியதை என்ன செய்யும், குடித்துக் கொள்ளும். அதே போலதான் நீங்கள் புதிதாய் பிறந்திருக்கிற நீங்கள், இந்த ஆவில பிறந்திருக்கிற நீங்கள், இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் அறிவதற்காக உங்கள் மனதை அங்கு செலுத்த வேண்டும். அது ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காத போல இருந்தாலும் நீங்கள் அதை விடாதபடிக்கு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படும் பொழுது, ஒரு தகப்பன் ஒரு தாய் எப்படி அந்த குழந்தைக்கு ஊட்டி கொடுக்கிறாரோ அதே போல உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இந்த வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை உங்களுக்கு தருவார். எப்ப தருவார்? அதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆசைப்படும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை நீங்கள் பருகும்படிக்கு ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப ஒரு சந்ததி உருவாக்குறதுக்கு அவ்வளவு ரகசியம் இருக்குது. ஆண்டவர் சொல்லல, எப்பா நீங்க ரெண்டு பேரும் இணையணும், நீங்க இப்படி இணைஞ்சா உங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை வரும், அதை இப்படி பால் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஒரு மிருகத்துக்கு இப்படி நீ எந்திரிச்சு நீ பிறந்தோட எந்திரிச்சு நீ இப்படி குடிச்சணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா அந்த மிருகத்துல அந்த கண்ணுக்குட்டி வளர்வதற்கு வேண்டியதை வச்சிருக்கிறார். உருவாக்குற சத்தியம் நமக்கு வச்சிருக்கிறார். இப்ப இந்த ஆவில பிறந்த நம்ம இந்த பூமியில உருவாக்கக்கூடிய சக்தி, ஆளுகை செய்யற சக்தி நமக்குள்ள வச்சிருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதை அறிந்து அதில் நீங்கள் வளரும் பொழுதுதான் நீங்கள் அதை செயல்படுத்தணும், சகலவற்றை நீங்கள் கீழ்படுத்த முடியும். இந்த உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நீங்கள் ராஜ்ய தன்மையை இந்த உலகத்துல நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதற்காக இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிகிற அறிவே உங்களுக்கு நித்திய ஜீவன். அவரை நீங்கள் எவ்வளவாக அறிந்து கொள்வீர்களோ அவ்வளவாக நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவராய் மாத்திரமல்ல, நீங்கள் பூரணமாக உங்கள் நித்திய ஜீவன் நித்திய காலமாக இங்கேயும் வாழ்ந்து பரலோகத்திலும் அவரோடு கூட வாழ வைக்க அந்த வல்லமை போதுமானதாக இருக்குது. அது உங்களுக்குள்ளேயே தேவன் வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் மரணத்தையும் ஜீவனையும் உங்கள் நாவல தான் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை நல்ல கூர்மையாக கவனிங்க. இந்த வார்த்தை நீங்கள் கூர்மையாக கவனித்து விட்டால் நீங்கள் வளர எல்லாம் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். எப்படி அந்த ஒரு தாயினை உருவாக்குவதற்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள வச்சிருந்தாரோ, அதே போல இந்த உலகத்துல நீங்கள் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையை தேட 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 அந்த அதிகாரம் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாச தன்மை உங்களுக்குள் பெருகப்படுது. அதை நீங்கள் பேசி 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 உருவாக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு சொன்னாரு, நான் பரிசுத்தாவின் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க தலை நடைவீங்க, போற இடம்னா எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டார். இதை நீங்க எப்படி அறிந்து கொள்வீங்க? இப்போ ஆதாம சொல்லிட்டார், நீ பழிக்கு பெருன்னு சொல்லிட்டார். ஆதாம் அதை அறிந்து கொண்டான், ஏவாளை அறிந்து கொண்டான். ஏவாளை அறிந்து கொண்டதனால் அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்ப உங்களுக்கு சொல்றார், நீ போற இடமெல்லாம் சாட்சியா இருப்பீர்கள் என்றார். உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆதாமுக்கு சொன்னது போல அந்த மறுபடியும் பிறந்தவர்களாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இதை நீங்க எப்படி அறிந்து கொள்வீர்கள்? எனக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசு தன்மைக்குள்ளே சிந்தனையும் பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா அதை அறிந்து கொள்ள முடியாது. இப்ப அன்னைக்கு ஆதாம ஏதனை வந்து துரத்திட்டு அவர் இருந்தார்னா, ஆதாம் ஒரு தடவை கண்ணீர் வடிச்சுட்டு ஏவாளும் ஒரு தடவை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சந்ததி பிறந்திருக்காது. காயின் வந்திருக்க மாட்டான், ஆபேல் வந்திருக்க மாட்டான், அங்கிருந்து சந்ததியில் உருவாகி இருக்காது. அவர்கள் அறிய ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தையை மனதுக்குள்ளே வைத்து ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று அறிந்தது என்னன்னு தெரியாது. ஆனால் வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது, நீங்கள் பழிக்கு பெருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி பழிக்கு பெறுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றையாய் அறிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். அதே போலதான் வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இப்படி இருக்கிறாய், நீ போடா போடியா பெருகுவாய், நீ இப்பொழுது இருக்கிற மட்டும் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய், கீர்த்தி போச்சுமா இருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உன் ஆயுத ஆயுஷ் நாட்கள் நீடித்து இருக்கும் அப்படிலாம் சொல்ற. இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டார். இத நீங்க அறிந்து கொள்ளணும். அது உங்களுடைய வேலை. அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் மறுபடியும் கத்துட்டேன், போதும் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அறிந்து கொள்ள வேணும். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் தேவை, ஞானம் தேவை, ஓய்வு தேவை. அல்லேலூயா. ஓய்வு, நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவரே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க சும்மா இருக்கிற நேரம், நீங்க ரெஸ்ட்ல இருக்கிற நேரம், நீங்க வேலை இல்லாம நீங்க சும்மா இருக்கிற நேரம், உலகத்திற்கு நேரத்தை ஒதுக்காதபடி உங்கள் குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க, நல்லது. அதே போல நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காகவும் நீங்கள் உங்கள் மனதை ஒதுக்குங்க. உங்க மனம் உலகத்துக்கு நேரம் போகாதபடிக்கு என்ன இப்படி வச்சிருக்கிறார், நான் என்ன செய்யணும், எப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் சொல்லுவார், பாரு இந்த மாதிரி இப்படி ஒரு ஆபிரகாம் ஒருத்தன் இருந்தான் பாரு, அவன் வரச்சல எப்படி வந்தான், ஆனா அவர் சொல்லிட்டாரு. அதை ஏற்றுக்கொண்டு அவன் அதற்கு நேராகவே தன்னை செயல்படுத்தி கொண்டிருந்தான். அதனால அது நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அவன் அந்த குழந்தை எல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு அவன் பஞ்சபாட்டே பாடி இருந்தான்னா அதை அறிந்திருக்க முடியாது. அதை வாக்கு தத்தத்தை தகப்பனுக்கு அவரை சொல்ல முடியாது. அவன் அதை அறிந்து கொண்டான். 100 வயதானாலும் என் மனைவி, என் ஜீவன் மூலமா என் மனைவிக்கு ஒண்ணு வரும், ஒரு குழந்தை வரும், அவன் பேர் ஈசாக்கு பேர் இடுவேன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே போல உங்கள் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறும், இந்த திருச்சபை நிறைவேறும் என்பதை 100% அறிந்து கொள்வீர்களானால், 100% அதுவே நம்பிக்கை வைப்பீர்களானால், என்னை இப்படி சொல்லி இருக்கிறார், இந்த வாழ்க்கையில் நடக்கும்படி எந்த வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிவதற்கு ஆரம்பிக்கப்படுது. ஆவியானவர்களை அந்த பாதையில நடத்துவார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இத்தனை கோடி ஆத்மா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்படி என் குடும்பம் இப்படி ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறீங்க, நான் பரலோக தன்மை அந்த பூமியில வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதை நீங்க நினைக்கும் பொழுது ஆவியானவர் அதற்கு நேராக உங்களுக்கு வார்த்தையை தந்து உங்களுக்கு நினைச்சாலே கற்றுக் கொடுப்பார்.
அல்லேலூயா. இதுக்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு மனது வேணும். முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று மனது வேணும். இப்போ நான் உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், யூதா உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ படித்ததுல படிக்கிறதுக்கு போனல அது ஏதாவது பலன் உனக்கு இருக்குதா? அதை அறிந்து கொள்வதற்கு போனாங்க, படிக்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு போனாங்கல்ல, அது ஏதாவது பலன் இருக்குதா? பலன் இருக்குதா? என்ன பலன்? இப்ப இங்கிலீஷ்ல நீங்க பேசுறீங்கம்மா, இப்ப இங்கிலீஷ்ல நீங்க பேசுறீங்களா? அது எதனால வந்துச்சு? அதை அறிந்து கொள்வதனால பலன் தான். அது எத்தனை பேர் அதை வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை இருக்குப்பா, எத்தனை பேர் படிக்க முடியாம இருக்கிறோம், எத்தனை பேர் தெரியாம இருக்கிறோம். ஏன்? அதன் மேல் நாம் மனதை செலுத்தல, அதனால எனக்கு தெரியல, அதை நான் அறிந்து கொள்ளல, அதனால எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளை எனக்கு ஒரு பாஸ்டர் அம்மாவா, பாஸ்டர் மட்டும் தெரியுது, தெலுங்குல பேசுறாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க ஏதோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் தமிழ் இருக்கிறேன். அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறாங்க, இங்கிலீஷும் தெரியாது. அப்படி பாருங்க, நம்ம என்ன செய்வாங்க? அறிந்து கொள்ளலை. அறிந்து கொண்ட இங்கிலீஷ் அறிந்து கொண்டவங்க தாராளமா பேசுவாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம அறிவதற்கு நாம் நேரங்களை ஒதுக்கும் பொழுது அதை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அதே போல இந்த வாக்கு தத்தங்களையும் சத்தியமாகிற வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொன்றையும் நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். எந்த இதுல நீங்கள் அடிமையா இருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆனா உலகம் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது? நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா தான் இதை செய்ய, இதுல முன்னேற முடியும், இப்படி எல்லாம் இருந்தா தான் நீ முன்னேற முடியும் உலகம் சொல்லுகிறது. ஆனால் ஆவியில பிறந்த நமக்கு என்னத்தை தேவன் சொல்லுகிறார்? என்னை அறிந்து கொள், அப்பொழுது நீ விடுதலையாக்கப்படுவாய். என்னை அறிந்து கொள், நீ விடுதலையாக்கப்படுவாய். ஆனா உலக மனிதர் என்ன செய்ய வேண்டும்? இப்படி நீ உழைத்தால் தான் நீ விடுதலையாக்கப்பட முடியும், நீ இப்படி உனக்கு வருமானம் வந்தால் தான் நீ விடுதலையாக்கப்பட முடியும் உலகம் சொல்லுகிறது. ஆனா மறுபடியும் பிறந்தவர்களாகிய நமக்கு தேவன் சொல்லுகிறார், என்னை நீ அறிந்து கொள்வாயானால் நீ விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருப்பாய். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்க ஒரு அரை மணி நேரம் செஞ்சா எந்த ஆசீர்வாதம் வருமோ அதை நீங்க மறுபடியும் பிறந்தவர்களாய் நீங்கள் 5 நிமிடத்தில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம் வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்பட்டதோ அப்படியே உங்களுக்கும் இந்த சத்தியத்தை அறியக்கூடிய மனதுடையவர்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்குள் செயல்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தின எனக்குள்ளும் அதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை செயல்படும். சொல்லுங்க, எனக்குள்ளும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை செயல்படும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி அற்புதங்களை செய்தாரோ அதே போல அவரால் பிறந்த நானும் செய்வேன் என்று என்னை குறித்து சொன்னபடியே எனக்கு ஆயிற்று. ஆமென். இந்த மனநிலைமைக்குள்ள நீங்க வரணும். இயேசு அதாவது எதுக்கு நம்ம சொல்றோம்? கிருபையின் பரிபூரணம் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லைன்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அவர் நம்மள ஏதோ ஒரு பாவத்துல நம்மளை விடுதலையாக்க மட்டும் இல்ல, விடுதலையாக்கிக்க புரட்சிக்காப்பா அப்படின்னு மட்டும் இல்ல. அவர் என்ன செய்யறாருன்னா, நான் எதை செஞ்சனோ அந்த பூமியில அதை விட நீ மேலானதை செய்யணும். இதை யாராலும் சொல்ல முடியாது. இத எப்படிப்பட்ட குருவாக இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க. அதை விட மேலான குரு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஆமென். அவன் எல்லாவற்றுக்கும் மேலான நல்ல போதகர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஆமென். அந்த போதகர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு தலையாக தந்தை இருக்கிறார். பிதாவாகிய தேவன். அவருடைய அன்பை கொஞ்சம் நினைத்து பாருங்க. உங்களை எப்படி வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகல அதிகாரத்தை கொடுத்து சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலையாக தந்தருளினார். ஆமென். அந்த அன்பு எப்படிப்பட்டவங்களுக்கும் வர முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, குரு எல்லாத்தையும் சீசன்ல சொல்லி கொடுக்க மாட்டான், ஒரு கலையாவது மறைத்து வச்சிருப்பான், ஏன்னா நம்மள மிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம குரு சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்தது மட்டும் இல்ல அதிலும் மேலானதை செய்வான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரகசியங்களை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. உங்க மன நிலைமைகளை, உங்கள் மனதை இன்னும் எல்லைகளை விரிவாக்குங்க. உங்க மனங்கள் இன்னும் புதிதாக்கப்படட்டும். இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா, அவரை அறிந்து கொள்வதனால வரும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது வேற, அவரை அறிகிறது வேற. அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள்
ஜெபத்தினால் கிடைக்கும் என்று நம்புவார்கள். ஆவிக்குரியவன் அதை அறிகிறதால் எனக்கு கொடுத்துட்டார். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். யார? அவருடைய பிள்ளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதித்து இருக்கிறார். இனிமேதான் அவங்க ஆசீர்வதிக்கணுங்கிற இல்ல, ஏற்கனவே அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்களுக்குள்ள தான் வைத்திருக்கிறார். அந்த ஏதேன் உங்களுக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஏதேனின் வாழ்க்கை உங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த சகோதரன் வசனம் சொன்னாங்க, ஆறிருள் பூமியை மூடும், ஆனாலும் தேவன் உங்கள் மேல் உதிப்பார். பூமியை ஆறிருள் மூடுமா, ஆனா உங்கள் மேல தேவன் உதிப்பாராம். எப்படி? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஏதேன் உலகத்துக்குள்ளதான் ஏதேன் இருந்துச்சு. அந்த ஏதேன் செல்வ செழிப்பாக இருந்துச்சு. அதே போல நீங்கள் தேவனுக்குள் இருக்கிற எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. இந்த உலக தன்மையில் எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தவோ சேதப்படுத்தவோ முடியாது. நீங்கள் உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதுனால் நீங்க மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய தன்மையை இந்த பூமியிலே நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். அந்த ராஜ்யத்தின் தன்மையை இந்த பூமியில நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். எப்படி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்? இந்த உலகத்துல இருந்து வியாதியை கொடுக்கும். இந்த உலகம் என்ன செய்யும்? வியாதியை கொடுக்கும். இந்த உலகம் என்ன செய்யும்? தரித்திரத்தை கொடுக்கும். இந்த உலகம் என்ன செய்யும்? பாவத்தை செய்ய வச்சு அதை மரணத்தை கொண்டு வரும். நீங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்ன செய்வீங்க? வியாதி உள்ளவங்களை நீக்குவீங்க. என்ன செய்வீங்க? ராஜ்ய தன்மையை வெளிப்படுத்துறீங்க. தரித்திரத்தை கொண்ட சுவிசேஷத்தை அறிவித்தால் தரித்திரம் மாறுகிறது. அவன் ஐஸ்வர்யனாய் மாறுகிறான். அப்ப என்ன செய்யுது? இந்த ராஜ்ய தன்மை வர ஆரம்பிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவ வந்த உடனே அந்த ராஜ்ய தன்மை இந்த பூமியில செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இந்த ராஜ்யம் நமக்குள் தங்கி இருக்கிறது. இப்போ நாம் இந்த ராஜ்ய தன்மை இந்த பூமியில செயல்படுத்த வேண்டும். அந்த தன்மை உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து செய்த தன்மை உங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை யார் தான் நடத்தினார்? தேவ ஆவியானவர் தான் நடத்தினார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் பிசாசுகளை எல்லாம் அவர் துரத்தினார். வியாதியை சுகமாக்கிறார். நன்மை செய்கிறாரே சுற்றி திரிந்தார். அதே கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப உங்க மேல யாமனி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் அதே போல உங்களுக்குள்ளும் செயல்பட ஆரம்பிக்கும். அதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கும் பொழுது நீங்கள் கனமுள்ள பாத்திரங்களாய் மாறுகிறீர்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் குணசாலிகளாய் மாறுகிறீர்கள். நிறைய பட்டணத்து ஜனங்கள் இதை அறிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்கினார்கள். தினமும் இந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கேயரை விட நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அதனால் கிரேக்கர்கள் கனப்படுத்தினவர்களும் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். ஜெபத்துல வரல, அறிந்து கொள்வதில் வந்துச்சு. ஹல்லேலூயா. வசனம் விருத்தி அடைந்தது, மேற்கொண்டது, உலகத்தை மேற்கொண்டது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் எடுக்கிறோம், அது ஒரு தன்மை. அதே போல அறிகிற அறிவு ஒரு தன்மை. ஆமென். ஜெபம் வந்து நீங்கள் தேவனிடத்தில் தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அது உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. இந்த தேசத்தை மீட்பதற்கான சகலவற்றையும் உங்களுக்குள்ள சபைக்குள்ள தான் தேவன் வச்சிருக்கிறார். இந்த தேசத்தை முழங்கால்கள் தேவனுக்கு முன்பு முடக்குவதற்கு ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாகவே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வச்சிருக்கிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? தேசம் இன்னும் அவனுக்குள்ளதான் இருக்குது, நம்ம போராடி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் பார்க்கிறோம். இல்ல, தேவன் அதற்கு வேண்டிய விளக்கத்தை கொடுத்து விட்டார். நீ உரிமை கொண்டாட ஆரம்பி. இது என் தேசத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். இதற்கான விளக்கத்தை இயேசு இந்த பூமியில செலுத்தியிருக்கிறார். ஆனபடியால் இவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை சபை பேச ஆரம்பிக்கட்டும். சபை பேச ஆரம்பிக்கட்டும். பூமியில உள்ள ஜனங்கள் எல்லாம் அவன் தேவனுடைய மகிமையை காண்பார் என்பதை சபை பேச ஆரம்பிக்கட்டும். இதை தாவீது அன்னைக்கே பேசிட்டாங்க. சங்கீதத்துல தாவீது பேசியிருக்கிறார். பூமி முழுவதிலும் அவரை அறிகிற அறிவினால் நிறைந்து இருக்கும் என்று அன்றைக்கே தாவீது பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்னத்தை பேசிட்டு இருக்கோம்? 2000 வருஷத்துக்கு முன்பாகவும் பிசாசின் ராஜ்யத்தை தேவன் நிர்மூலமாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் அவளை குறித்து மேன்மை பாராட்டி சபையில பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எனக்கு அருவருப்பா இருக்கு. வெக்கம் அப்படியே அப்படி பேச எனக்குள்ள வேற மாதிரி இருக்கு.
இது அறியாம இருக்கிறோமே, இன்னும் அறியாம தேவன் அது என்ன நினைப்பான்னு சொல்லி கேஸ்றவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? நான் யாருமே இயேசு மூலமா நான் செஞ்சு முடிச்சிருக்கேன், அதை நம்பாம சபைக்கு சொல்லு, சபைக்கு சொல்லு, உரிமை பாராட்ட ஆரம்பிக்க. எப்படி நீங்க வாக்கு தத்தத்துக்கு உரிமை பாராட்ட சொல்லி இருக்கிறதோ அதே போல வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ உன் சந்ததி பூமியை சுதந்தரிக்கும் என்று சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு தேவன் அறிவிச்சார். அதை சொல்லு, அந்த சந்ததி தான் நம்ம. நீ சுதந்தரிப்பன்னு சொல்லு. நீ பிசாசிலிருந்து தப்பிக்கிறது போல வழியை சபை சொல்லி கொடுக்கிறோம். பிசாசிலிருந்து தப்பிக்க ஏன் அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானா? அவனா இப்ப உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்? உங்களை தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். பவுல் சொல்றார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் உறங்கி கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அவன் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தெளிவு இருக்கணும். அவன் என்ன வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிற தெளிவு இருக்கணும். இதோ நம்ம சிந்தைகள் வேறக்க போனா வந்தா போனோம் மாற்றங்கள் இருக்காது. உங்க சிந்தையில மாற்றம் இருக்காது, உங்க வார்த்தையில மாற்றம் இருக்காது, உங்க எண்ணத்துல மாற்றம் இருக்காது. ஆமென். அப்ப எதை உணர்கிறோம், எதை கேட்டுக்கொண்டிருக்கிறது ரொம்ப முக்கியம். எதற்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள், உங்க காதை எதற்கு கவனம் செலுத்துகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். காது வழியாக உங்க இருதயத்திலே போகிறது, அது விசுவாச வார்த்தையா அவிசுவாச வார்த்தையா என்பது ரொம்ப முக்கியம். அவிசுவாச வார்த்தை உள்ளே காது அதை மட்டும் பூர்ணியா கேட்டு உள்ள படுத்துறீங்களேன், அதுக்குள்ள தான் வரும் வார்த்தை. மாலினியால பாட்ட முடியாது, ஏன்னா கேட்கிறது தானே. எதை கேட்கிறோமோ அது உள்ள வேலை செய்யும். இந்த பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க பிள்ளைகளை பாருங்க, இங்கிலீஷே படிச்சுட்டு இருக்குது, அது தாராளமா பேசும், தமிழ் தெரியாது. ஏன்? அதான் கேட்டுட்டே இருக்கு, இங்கிலீஷ் தான் கேட்டுட்டே இருக்கு. இப்ப நாங்க தமிழ கேட்டுட்டே இருக்கிறபடினால தமிழ் எங்களுக்கு தாராளமா வருது, இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. ஏன்? நான் அதை கேட்கல. அல்லேலூயா, அதை நான் அறிந்து கொள்ளல. அப்படி எதை அறிந்து கொள்வீர்களோ அது உங்களுக்குள்ள வேலை செய்யும். உங்க வாயில நீங்க எதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களோ அது உங்க வாயில வெளிப்பட ஆரம்பிக்கும், அது உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். அது மரண வார்த்தையா இருக்கலாம், ஜீவ வார்த்தையா இருக்கலாம். அறிந்து கொள்வது கர்த்தர் உங்க மேல தான் தந்திருக்கிறார். மரண வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா, அதுதான் உங்களுக்குள்ள செயல்படும். தைரியம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், தற்கொலை பண்ணணும்னு தோணும், குடும்பத்தை எப்படியா சண்டை இருக்கணும்னு தோணும், இதெல்லாம் தோணும். ஏன்? அந்த வார்த்தையை உள்ள ஏத்துக்கிறோம். ஜீவ வார்த்தையை நீங்க உள்ள கேட்டுட்டே இருங்க, உங்க வாயில இருந்து ஜீவ நதிகள் பாய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆராதனை என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றுகள் நதிகளாக பாயும். ஏன்? அவரை விசுவாசிக்கிறால் அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிப்பான், அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான், அதுக்குள்ள இருந்து நதிகள் பாய ஆரம்பிக்கும், அது ஜனங்களை பிழைக்க வைக்கும். அல்லேலூயா, அவன் கேட்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வசனத்தை சத்தியத்தை கேட்பது ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன வார்த்தை என்பது முக்கியமானது. அது மரணத்துக்கு ஏதுவானதா ஜீவனுக்கு ஏதுவானதா என்பது முக்கியமானது. அல்லேலூயா, ஆமென். நான் உங்கள்ட்ட இப்போ ஒரே ஒரு வார்த்தையை கேட்கிறேன், அதுக்கு உங்களால சின்ன வார்த்தை தான், நீங்க பதில் சொல்ல முடியுமா? யாரோ சொன்னாங்கல்ல, ரோமன் 7:1 யாரோ சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? நீ நான் சொன்னேன். அதுல சொல்லப்பட்டு பாருங்க, நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களே உங்களோடு பேசுகிறேன், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகை செய்கிறது அறியுதா? இந்த வார்த்தைக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? யாருக்கு? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகை செய்கிறது, ஆளுகை செய்கிறது. அப்ப நீங்க உடனே கேட்கலாம், அப்ப நான் உயிரோடு இருக்கேன், நான் என்னை ஆளுகிறதா செய்யும் அப்படியே கேட்கலாம். இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா உங்களால? ஏன்னா நமக்கு தப்புனா பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பம் தான். ஒரு நீங்க உயிரோடு இருக்கும் மூலமும் நியாயப்பிரமாணம் அவன் ஆளுகை செய்கிறது, அப்படித்தானே? இப்போ உங்களை ஆளுகை செய்யுதா? இல்லை. ஏன்? நீங்க அவர்ல மறிச்சிட்டீங்க, அப்படித்தானே? இது ஜீவனை கொண்டு வரும். நான் அதுக்கு மறிச்சிட்டேன், அதனால அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் அடிமைப்பட்டவன், அதை என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? நான் அந்த மனுஷன் உயிரோடு இல்லை. நல்ல புரிஞ்ச ரெண்டே வார்த்தை தான், இந்த ரெண்டே தான். நான் சிலம்பு அது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது ஆளுகை செய்கிறது எழுதியிருக்கிறதே அப்படிமாங்க. அப்பா மறுபடியும் பிறக்கல, பரவாயில்ல போக முடியாது
அல்லேலூயா. ஒரு தினம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பும் எல்லா மனிதர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஜீவ வார்த்தை, அது மரண வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில் இருக்கிறதுல நீங்க உபத்திரப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, என் உபத்திரத்தை சிலுவையில் எனக்காய் சுமந்து தீர்த்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. நான் அவருக்காக சேதப்பட வேண்டும், அவருக்காக நான் கஷ்டப்பட வேண்டும். இயேசு கஷ்டப்பட்டாரே, அதனால் நானும் அப்படி கஷ்டப்பட்டு எழுதப்பட்டிருக்க வேண்டாம். அதை நம்புறவங்க இருக்காங்க. நான் சொல்லுவேன், எனக்கு நான் கஷ்டப்படக்கூடாதுன்றாக்கா என் கஷ்டத்தை அவர் சுமந்தார், என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்றும் எழுதியிருக்கிறது. இது ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. என்னை என் குடும்பத்தை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று நான் பிதாவின் குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன். அது என்னை சேதப்படுத்த முடியாது என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஒரு சேதத்தை நீங்கள் காண முடியாது. ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும், நியாயப்பிரமாணம் ஆளுகிறது என்று அறியலாம் சொல்லும் பொழுது, நான் இன்னும் மனுஷனா தான் இருக்கிறேன், அப்ப நியாயப்பிரமாணம்னா அடிமைத்தான் அப்படிங்க நம்புவீங்கன்னா நீங்க பழைய மனுஷன், ஆதாமின் வம்சம். நீங்க மறுபடியும் பிறக்கல. நீங்க ஆவின் தன்மை உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிலுவைக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. வாக்குத்தத்தத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தவறு பொழுது அவர்கள் தண்டனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். ஒருவரு நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாய் நிறைவேற்றப்பட முடியாது. அதிலே ஒன்றை தவறு செய்வது சாபமாய் மாறுகிறது. அது சாபத்தினால் அந்த குடும்பங்களுக்குள்ளே பலவித பிரச்சனைகள் வருகிறது. இதுக்கு ஒரே காரணம் தான், மறுபடியும் பிறந்துட்டேனா மனுஷனா இருக்கிறானா. இதுதான் முக்கியம். மறுபடியும் பிறந்துக்கிறானா நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கான். அவன் மனிதனா தான் இருக்கானா, அது அவனை ஆளுகை செய்கிறது. சட்ட திட்டங்களை ஆளுகை செய்கிறது. சிலுவையில் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கினார் பாருங்க. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடினால் அவன் இன்னும் அந்த பாவ மனிதனுக்குள்ளே இருக்கிறான், அந்த சட்டத்திற்குள்ளே இருக்கிறான். அல்லேலூயா. இதை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். வேதம் வந்து இருபுறமும் கருத்துள்ள பட்டயம், மரணமும் ஜீவனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எது உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பாருங்க, பிசாசும் இயேசு என்னதான் சொல்றான், இப்படியும் எழுதி இருக்கிறதே அப்படி சொல்றான். இயேசு என்ன சொல்றாரு, இப்படியும் எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. நீ அப்படி எழுதின்னு சொன்னா இப்படி எழுதி இருக்கிறதே, நான் இதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு ஒன்றும் பேச முடியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு போதகர், மாம்சத்தின் போதகர் வந்து நியாயப்பிரமாணத்தின் போதகர் சொன்னா, இந்த பாருங்க ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும், நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்து எழுதிருக்கு, தமிழ்ல தான் எழுதிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும், நான் உயிரோடு இருந்தா கிடையாது, இது நான் தான் சிலுவையில் அவரோட கூட மரிச்சிட்டேன், நியாயப்பிரமாண சட்டத்துக்கு நான் மரிச்சிட்டேன், இப்ப நான் இல்ல, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், எனக்கு இது இல்லை. அல்லேலூயா. இப்படி வருகிறவன் தான் ஆவியானவர் அவனுக்குள் தங்கி இருக்கிறார், ஜீவனுள்ளவர்களுக்குள் தங்கி இருக்கிறார். அப்பதான் அந்த ரோமர் 8:9 அப்பதான் செயல்படும். அவர்களுக்குள்ள மாம்சத்துக்குரியவன் இல்லை, ஒருவன் ஆவியில இருப்பான், மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அவன் மனிதன் மறுபடியும் பிறந்தவன், அவன் ஆவியானவரே அவனை நடத்துகிறார். அவனுக்குள்ளதான் சகல சத்தியமும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். இந்த வசனத்தை நான் ஒரு பெரிய முகாமுக்கு பேசும் பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் பேசிட்டு இருக்கார். எப்படி ஒரு மனுஷன் உயிரோடு அவன் ஒரு மதம் பிறப்பதும் அது பின்பு மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறதே, இதை அறியாம சிலவன் சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்ப அப்படிதான் நம்பிட்டேன். ஏன்னா நான் மாம்சத்துக்குரியவா தான் இருந்தேன். நான் நம்பிட்டேன். இவ்வளவு தமிழ் அழகா தானே எழுதியிருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அளிப்பதும் எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எழுதி மாதிரியா நாங்கள் நித்திய ஜீவனுடைய ஏன் பேசுறாங்க அப்படின்னு புரியல. அப்ப நான் மறுபடியும் ஆவி தன்மைக்குள்ள வரும்பொழுது ஆவியான சொல்றாரு, இப்ப மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லாமே மரணத்துக்கு ஏதாவது மோசே நியாயப்பிரமாண ஊழியத்தை என்ன சொல்றது, மரணத்துக்கு எதுவான ஊழியம் அதுவே அவ்வளவு மகிமையா இருக்குமானால் ஜீவனை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். உங்களை பாருங்க, அந்த ஊழியத்திலே செங்கடம் பிளக்கப்பட்டுச்சு, மண்ணா வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க கால்கள் வஸ்திரங்கள் பழசவல்ல, அவங்க கால்கள் வீக்கல, செருப்புகள் தேடி போகல. அந்த ஊழியத்துக்கு அப்படி மகிமை இருக்குமானால் ஜீவனை கொடுக்கிற இந்த ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபை இன்னைக்கு தன்னை காத்துக் கொள்வதற்கே இங்க போராடிட்டு இருக்குது. நீ சபை எப்படி போயிருக்கு, தன்னை பரிசுத்தமாக்குவதற்கே சபை போராடிட்டு இருக்கு.
தன்னை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக. ஏன் சிலுவையில தேவன் மீட்கலையா? அல்லேலூயா. அப்போ இப்படி சபையை கொண்டு போய் கொண்டிருந்தால் ஜீவனுள்ள மகிமை ஊழியம் அவ்வளவு மகிமையா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்ப நிறைவேற்றப்படும்? அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த மகிமையின் ஊழியம், இந்த நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட மகிமையை தேவன் வச்சிருக்கிறாரு. இதை உங்க மனதுக்குள்ள செலுத்தும் பொழுதுதான் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. மகிமையிலே மகிமை எடுத்துக் கொண்டிருப்பீங்க. இயேசு செய்ததிலும் மேலாக நீங்கள் செய்வீர்கள். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் விசுவாசித்தபடியினால் அவர்கள் வியாதியஸ்தர்கள் தன் வஸ்திரத்தை போடுவார்கள், தன் நிழல் படும்படி அவர்கள் நடந்து போகிறார்கள். ஏன் அவர் விசுவாசிக்கிறாங்க? அவர் சொன்னார், இதிலும் மேலாக நீ செய்வாய் என்று சொன்னார். ஆனபடியால் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பேதுரு மரித்த சீசர் ஒருக்காலா அவங்கள்ட்ட கொண்டு மரிச்சிருக்காங்க, சீசி மரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பேதுரு அப்படியே அவங்க கண்ணீர் விட்டுறல, எழுத்துரு இயேசுவின் நாமத்தில் என்று சொல்றாங்க. எப்படி அது வந்துச்சு? அவரை அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அறிந்திருந்தார்கள். என்ன வார்த்தை? நான் செய்ததிலும் மேலானதை நீ செய்வாய். அவர்களுக்கு முன்பாக இயேசு மரித்தோரை எழுப்பியிருக்கிறார். அவன் இவர் நினைக்கிறார், அதிலும் மேலாக நாம் செய்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடினால் அவர் விசுவாசத்தில் பேச ஆரம்பிக்கிறார். மரித்தவன் எழுப்புகிறார். அல்லேலூயா. எதனால் வந்தது? அவருடைய வார்த்தை அவன் அறிந்திருந்தார். 5 அப்பம் 2 மீன்கள் 5000 கிட்டத்தட்ட புருஷர்கள் அப்படி இருந்தால் கிட்டத்தட்ட 25000 மேல் ஜனங்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு போஷிக்கணும். இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். இவர்கள் நிறைவாய் கொடுக்க முடியும் என்பதை தன் ஆவியில் அவர் அறிந்திருந்தார். ஆனபடியால் தைரியமா 50 பேரை உட்கார வை அப்படின்னு சொல்றார். ஆமென். அதை சீசர்கள் அற்புதத்தை பார்க்கும்போது அந்த சீசர்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நாம் கண்கள் கண்டிருக்கிறதே இப்படிப்பட்ட அற்புதங்களை, காற்றையும் கடலையும் அதற்கிறதை நம் கண்கள் கண்டிருக்கிறதே. அப்போ நாங்களும் செய்வோம் என்று அதே தேவன் தான் என்னையும் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அவர்கள் செய்ததை நீங்களும் செய்வீர்கள் என்று உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். மறுபடி பிறந்தவர்களாக உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். உன் தரித்திரம் மாறிடும் என்று உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். நீ பலத்திலே பலனடைவாய் என்று உன்னை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார். இதை நீ அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் ஜெயிக்கிறவனாய் இருப்பாய், வெற்றி பெற்றவனாய் இருப்பாய், அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். அவர் சொல்லி இருக்கிறார். அதை நீ அறிந்து கொண்டால் சாட்சிகளாய் இருப்பீங்க. ஆமென்.